இங்க இவங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு மயங்கி விழுந்துறாங்க. அப்பதான் இவங்களுக்கு சின்ன வயசுல அவங்க பையன் கீழ விழுந்தது ஞாபகம் வருது. இவங்க பையன் சின்ன வயசுல சைக்கிள் கத்தும்போது கீழ விழுந்துடுறான். அத பார்த்ததுமே இவங்க துடிதுடிச்சு போறாங்க. ஆனா அவங்க பையன்கிட்ட இருந்து ஒரு முத்தம் வாங்குனதுமே ரொம்பவும் சந்தோஷமா வராங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு வயசாகி பையனுக்குமே கல்யாணமும் ஆயிடுது. இப்ப சாமா தொலைக்கிட்டு இருக்கும்போது இட்லி தட்டை கீழ போட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க மருமகன் வந்து வீட்ல இருந்தா சும்மா இருக்க முடியாதா? கை காலை வச்சு நீ ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க பையனுமே இவங்களை திட்டி ஏமா இப்படி உயிர் எடுக்கிற செத்து தொலையன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அந்த ரூமுக்குள்ள இருக்கும் போதுமே இவங்க மருமக அவங்க பையன் கிட்ட இவங்களை பத்தி எல்லாம் திட்டிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க பையன் அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலுமே அவங்க அம்மா வெளியே இருந்து இதை கேட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் சண்டை போடாருன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா அவங்க மருமக இத மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி நல்ல பேர் வாங்கலாம் மட்டும் நினைக்காதீங்க, உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சோ இவங்க பையனுமே அங்க வெளியே வந்து இவங்களை திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த இவங்க நம்மளால தான் இவங்களுக்குள்ள சண்டை வருது, நான் வெளியே போயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இவன் நீ வெளியே போறேன்னு சொல்றிய கண்டி வெளியவே போக மாட்டேன்னு சொல்ற அவங்க அம்மாவே தள்ளி விட்டுறான். அதே சமயத்துல அவங்க ஒய்ஃபுமே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா இவங்க பத்திரத்துல எல்லா சொத்தியும் இவங்க புள்ள பேர்ல எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப இவங்க நடந்து வரும்போது தான் குடிக்க தண்ணியும் இல்லாம சாப்பிட சாப்பாடும் இல்லாம மயங்கி விழுந்துறாங்க. அதை பார்த்த ஒரு பையன் குடிக்க தண்ணியும் கொடுத்து சாப்பாடும் கொடுக்குறான். அண்ணனுக்கு நான் அனாதையா தான் இருக்கேன், நீங்க யாருமே இல்ல, நீங்க வேணா என் கூட வந்துறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க உனக்கு கல்யாணம் ஆடிச்சான்னு கேட்டதுமே இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்றாங்க. முதல்ல கல்யாணம் பண்ணு அப்புறம் வந்து கூப்பிடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுமே இவன் உங்களை நான் தனியா விட விரும்பல, எனக்கு ஒரு ஆசிரமம் தெரியும்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போய் அங்க விட்டுறான். ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு இவங்க புள்ள ஒரு நம்பரை சொல்லி அந்த குழந்தை நல்லா இருக்கா ஏன்னா ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி போன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து சண்டை போடுறான். இவங்களும் அந்த நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் நந்தினின்றவங்க ஒரு குழந்தைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தத்தெடுத்துட்டு போனாங்க. சோ அந்த குழந்தைய நல்லா தான் வளர்க்குறாங்க. ஏன்னா ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க அம்மாவோட செல்லுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. சோ அவங்க அம்மாவோட செல்லை இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க, அதனால தான் கால் பண்ணேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் அதிர்ச்சியா வரான். அந்த குழந்தையோட பேர் என்னன்னு கேட்கறாங்க. ஆனந்த்னு சொன்னதுமே ஆக்சுவலா இவனோட பேர் தான் ஆனந்த். இவன் தான் அவங்க தத்தெடுத்துட்டு வந்த குழந்தையாவே இருப்பான். அப்ப அந்த ஆசிரமத்துல இவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து விட்டவ அவங்களோட புடவையெல்லாம் குறியீர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பைய எடுத்துட்டு வந்து வைக்கிறான். அதை பார்த்ததுமே இவன் தூக்கிட்டு வந்துடுறான். அதுல இருக்க புடவை எடுக்கும் போது அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அதை படிச்சு பாக்குறான். உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும், இருந்தாலுமே நீ தான் என்னோட உலகம், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, சோ உனக்கு பிடிக்காத இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றாங்க. அண்ட் என்னோட மருமக கூட என்னோட பொண்ணு மாதிரி தான், அவளுக்கு எப்பயாச்சும் கோவம் வரும், அதனால நீ கண்டுக்காத, பொண்ணுங்க எல்லாம் அடிக்காதன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க மருமகளை நல்லா பாத்துக்க சொல்றாங்க. அண்ட் கடைசியா எனக்கு இந்த லெட்டர்ல ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருக்காங்க. அதை பார்த்ததுமே அழுதுகிட்டே இவன் அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறான். இவன் முத்தம் கொடுக்குற அதே சமயத்துல அவங்க ஆசிரமத்துல இறந்து போறாங்க.